தேர்ட் கொஸ்டின், ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸும் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸில் வந்து கரண்ட் ரேஷியோவும் குவிக் ரேஷியோவும் வந்து வரும். கரண்ட் ரேஷியோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கரண்ட் ரேஷியோவோட ஃபார்முலா வந்து கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ கொஸ்டினில் எதெல்லாம் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் கரண்ட் அசட்ஸ், கேஷ் அட் பேங்க் கரண்ட் அசட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெட்டாஸ், ஸ்டாக், இதெல்லாம் வந்து கரண்ட் அசட்ஸ். ஸோ அதோட அமௌண்ட்டோட வேல்யூலாம் வந்து இங்கே எழுதிடலாம். ஸோ கரண்ட் அசட்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ கொஸ்டினில் எதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கரண்ட் லயபிலிட்டி, கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், இதெல்லாம் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த அமௌண்ட்லாம் வந்து எழுதிடலாம். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அமௌண்ட்லாம் எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,90,000 வந்து கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 + 60 + 7 10 20 அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 1,37,000 கிடைக்கும். ஸோ இப்போ கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1.39:1 வந்து கிடைக்கும். ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து 1.39:1. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸில் கரண்ட் ரேஷியோவும் குவிக் ரேஷியோவும் வந்து வரும். ஸோ செகண்ட் ஒன் வந்து குவிக் ரேஷியோ. குவிக் ரேஷியோவுக்கு வந்து 3 பேர் இருக்குது. குவிக் ரேஷியோவை லிக்விட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ குவிக் ரேஷியோவோட ஃபார்முலா வந்து என்னென்னா குவிக் அசட்ஸ் டிவைடட் பை குவிக் லயபிலிட்டிஸ் அப்படின்னு போடணும். குவிக் அசட்ஸ் வந்து கரண்ட் அசட்ஸ்லேருந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் ஸ்டாக்கையும் மைனஸ் பண்ணணும். ஸ்டாக்னாலும் இன்வென்ட்ரிஸ்னாலும் ஒன்று தான். ஸோ கரண்ட் அசட்ஸ்லேருந்து ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். குவிக் லயபிலிட்டிஸ்க்கு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்லேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸை பே பண்ணுறது எவ்வளோ குவிக்காக பே பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த குவிக் ரேஷியோ. இப்போ ஸ்டாக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்லாம் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஸ்டாக்கு வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணுறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக பே பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, அதனால் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் அசட்ஸ் வந்து போன சப்டிவிஷனில் போட்டதில் வந்து 1,90,000 இருக்குது. கரண்ட் liabilities 1,37,000 இருக்குது. கரண்ட் அசட்ஸ் மைனஸ் ஸ்டாக் 1,90,000 மைனஸ் ஸ்டாக் வந்து எவ்வளோனா 40,000. ஸோ 1,90,000 மைனஸ் 40,000 அப்படின்னு போட்டுக்கலாம். கரண்ட் லயபிலிட்டிஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டை மைனஸ் பண்ணணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டும் வந்து 40,000. ஸோ 1,90,000 மைனஸ் 40,000 வந்து 1,50,000. 1,37,000 மைனஸ் 40,000 வந்து 97,000. ஸோ 1,50,000 டிவைடட் பை 97,000 போட்டோம் அப்படின்னா 1.55:1 வந்து கிடைக்கும். ஸோ குவிக் ரேஷியோ வந்து 1.55:1. அவ்வளோதான். ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் இப்படியே பக்கத்துலேயே வந்து போட்டுடலாம். லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவில் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ, அதுக்கப்புறம் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அதெல்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து போடலாம். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து புக்கில் வந்து போத் லாங் டேர்ம் டெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து லாங் டேர்ம் டெட்டுன்னு தானே யோசிப்போம். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோனா லாங் டேர்ம் டெட் டிவைடட் பை ஈக்விட்டி அப்படின்னு தான் போடுவோம் யூஸ்வலாக. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து புக்கில் வந்து போத் லாங் டேர்ம் டெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸை எடுத்திருக்காங்க. ஸோ சிஎம்ஏ புக் இருக்கு இல்லையா, சிஎம்ஏ கோர்ஸ் ICWA சொல்லுவாங்களா, அந்த சிஎம்ஏ கோர்ஸ் அந்த புக்கில் வந்து போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல அனதர் அப்ரோச் டு த கால்குலேஷன் ஆஃப் டெட் டு ஈக்விட்டி இஸ் டு ரிலேட் த டோட்டல் டெட் நாட் மேர்லி லாங் டேர்ம் டெட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா லாங் டேர்ம் டெட் மட்டும் இல்லாமல் மொத்த டெட்டையும் எடுத்துக்கலாம். அதனால் கரண்ட் லயபிலிட்டிஸும் ஒரு டெட்டாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த சம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டெட்டை வந்து எடுப்போம். டோட்டல் டெட் டிவைடட் பை ஈக்விட்டினா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு, SHன்னு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ 2 அப்ரோச்சில் போடலாம் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஒன்று வந்து லாங் டேர்ம் டெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா டோட்டல் டெட்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த சம்மில் வந்து டோட்டல் டெட்டை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அதனால கரண்ட் லயபிலிட்டிஸையும் வந்து எடுப்போம். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து டெட்டு வந்து எதெல்லாம் வரும்னு பாருங்கள். டெபெஞ்சர்ஸ் வந்து டெட்டு, அதுக்கப்புறம் 8% பப்ளிக் டெட் அது வந்து 20,000 இருக்குது. அப்புறம் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து நம்ம முந்தினதில் போட்டோம் இல்லையா, போன சப்டிவிஷனில் போட்டது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 1,00,000
37,000 இருந்திருக்கு. ஸோ டோட்டல் டெட்டுன்னு போடும்போது என்ன பண்ணணும்னா ஈக்விட்டி கிடையாது, டெபெஞ்சர்ஸ் பப்ளிக் டெட், டெபெஞ்சர்ஸ் ப்ளஸ் பப்ளிக் டெட் ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டி. யூஸ்வலாக டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் கரண்ட் லயபிலிட்டி போட மாட்டோம். ஆனால் இந்த சம் வந்து எப்படின்னா ஒரு 2 அப்ரோச் இருக்குது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ போடுறதுக்கு. ஒரு அப்ரோச்சில் வந்து போட மாட்டாங்க, வெறும் லாங் டேர்ம் டெட் மட்டும்தான் போடுவாங்க. இன்னொரு அப்ரோச்சில் வந்து எல்லாத்தையுமே வந்து போடுவாங்க, எல்லா டெட்டையுமே போடுவாங்க. அதனால இந்த செகண்ட் அப்ரோச்சில் போடுறோம் இந்த சம்மை, அதனால் கரண்ட் லயபிலிட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோனா ஈக்விட்டி கேபிட்டல்னு இருக்கு இல்லையா, அது ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 lakh, ரிசர்வ்ஸ் வந்து 1,50,000, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh. அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்ன இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் P&L இதெல்லாம் வந்து வரும். ஸோ டெபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டெபெஞ்சர்ஸ் வந்து 20,000, டெபெஞ்சர்ஸ் 40,000, பப்ளிக் டெட் வந்து 20,000, 40,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 1,37,000, 1,37,000 டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 1 lakh, அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் வந்து 1,50,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 20,000, 1 lakh ப்ளஸ் 1 lakh ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 20,000. ஸோ நியூமரேட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 60,000 ப்ளஸ் 1,37,000 போட்டோம் அப்படின்னா 1,97,000 கிடைக்கும். டினாமினேட்டரில் வந்து 1 lakh ப்ளஸ் 1 lakh 2 lakh, 3.5 lakh, 3.7, 3,70,000 கிடைக்கும். ஸோ 1,97,000 டிவைடட் பை 3,70,000 போட்டோம் அப்படின்னா 0.53:1 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் இந்த கொஸ்டினில் வந்து டோட்டல் டெட் எடுத்திருக்காங்க, லாங் டேர்ம் டெட்டு மட்டும் எடுக்காமல் டோட்டல் டெட்டுன்னு எடுத்திருக்காங்க. அதனால் கரண்ட் லயபிலிட்டிஸையும் சேர்க்குறோம். செகண்ட் ஒன் வந்து ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டரோட ஃபண்ட் வந்து இந்த கம்பெனியோட டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸில் எவ்வளோ வந்து அந்த ஷேர் ஹோல்டர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட், ப்ரொப்ரைட்டர்னாலும் ஷேர் ஹோல்டர்னாலும் ஒன்று தான். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, அந்த குட்வில், பேட்டன்ட் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இங்கே முந்தின கொஸ்டினில் தான் போட்டோம்ல, முந்தின சப்டிவிஷனில் ஈக்விட்டி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ 3,70,000. டோட்டல் டேஞ்சிபிள் அசட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். மொத்த அசட்ஸ் வந்து 5,67,000 இருக்கா, அதுலேருந்து இன்டேஞ்சிபிளாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5,67,000 மைனஸ் இதில் வந்து எதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்னால் குட்வில் வந்து ஒரு இன்டேஞ்சிபிள் அசட்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். ஸோ 35,000ஐயும் 10,000ஐயும் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் 35,000 மைனஸ் 10,000 இஸ் ஈக்குவல் டு 3,70,000. டினாமினேட்டரில் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5,67,000 minus 35 minus 10,000 போட்டோம் அப்படின்னா 5,22,000 கிடைக்கும். ஸோ 3,70,000 டிவைடட் பை 5,22,000 போட்டால் 0.71:1 கிடைக்கும். ஸோ ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ வந்து 0.71:1. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோட ஃபார்முலா வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் ஃபண்ட்ஸ். இது ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி போடுவாங்க. நான் வந்து இப்படி சொல்கிறேன், ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி. எந்தெந்த ஃபண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கம்பல்சரி பே பண்ணியே ஆகணும், ப்ராஃபிட் வருதோ வரலையோ நம்ம கம்பல்சரி அதுக்கு பே பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் ஃபண்ட்ஸ். டிவைடட் பை ஈக்விட்டினா அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, ஈக்விட்டி கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதுதான். இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் அதுக்கெலாம் வந்து நம்ம கம்பல்சரி கொடுத்தே ஆகணுமா, ப்ராஃபிட் வருதோ இல்லையோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல டெபெஞ்சர்ஸ், பப்ளிக் டெட்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து ப்ராஃபிட் வருதோ இல்லையோ ஃபிக்ஸ்டு பேமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு வந்து நம்ம கம்பல்சரி டிவிடெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், டெபெஞ்சர்ஸ், பப்ளிக் டெட் அதுக்கெலாம் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் பியரிங் ஃபண்ட்ஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரும், டெபெஞ்சர்ஸ் வரும், அப்புறம் வந்து அந்த பப்ளிக் டெட்டுன்னு இருக்கு இல்லையா அது வரும்.
ஈக்விட்டியில் வந்து நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் போட்டோம்ல, அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் வரும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்து இதில் வராது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் P&Lனு வரும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் P&L. ஸோ இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, 1 lakh ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 20,000. ஸோ 1 lakh ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 20,000. டினாமினேட்டரில் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் P&L 1 lakh ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 20,000. ஸோ 1 lakh ப்ளஸ் 1.5 lakhs ப்ளஸ் 20,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 1.6 lakhs கிடைக்கும். அதாவது 1,60,000 கிடைக்கும். கீழே வந்து 2,70,000 கிடைக்கும். இப்போது 1,60,000 டிவைட் பை 2,70,000 வந்து 0.59:1. ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான். இப்போ அதில் ஷார்ட் டேர்ம்னா எதெல்லாம் வரும், லாங் டேர்ம்னா எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட் டேர்மில் கரண்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோ வரும். லாங் டேர்மில் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, அப்புறம் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அதெல்லாம் வரும்.